6ஆம் தேதியே வந்து MBBS BDSக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 5 நாளில் முடிச்சிருவோம்னு சொன்னாங்க. இந்த வரைக்கும் முடிக்கலையே, எப்போ முடிப்பாங்க அப்படின்ற ஒரு கூட்டம் ஒன்று புலம்பின்னு இருந்தது. இன்னொரு கூட்டம் நான் போட்டதுலலாம் நிறைய மிஸ்டேக், என்ன பண்ணுறதுனே தெரியலையே. நான் வந்து +2 வச்ச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட இடத்துல 10th மார்க் ஷீட் போட்டிருக்கேன், பர்த் சர்டிஃபிகேட் வைக்கிற இடத்துல இன்கம் சர்டிஃபிகேட் போட்டிருக்கேன், இன்கம் சர்டிஃபிகேட் இடத்துல வேறு மாற்றி வச்சுட்டேனே, ஐயோ இதுக்கெல்லாம் டைம் கொடுப்பாங்கன்னா இதெல்லாம் ஒரு புலம்பல் ஒரு சைடில் நடக்குது. இந்த புலம்பலுக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன். என்னைக்கு லாஸ்ட் டேட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சர்டிஃபிகேட்டே கிடைக்கல, நான் எப்போ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என் பேர் கோவிந்தராஜ், RGR அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். RGR அகாடமியில் நீங்கள் 2026 நீட்டில் எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் சீட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அதில் 20 ஸ்டூடெண்ட் தான். அந்த 20 ஸ்டூடெண்ட்டுக்குமே கவர்மெண்ட்டில் சேரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டீம் வந்து ரெடியாக இருக்காங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எடுத்துகிட்டு வரதுக்கு. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா 8695186953. சார் என்ன அவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறீங்க, கவர்மெண்ட்டில் கிடைக்கலன்னா என்ன சார் பண்ணுவீங்க, நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தோட இந்த ப்ரோக்ராம் வந்து நடக்குது. ரைட், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவோட டாபிக் போயிடலாம். 6ஆம் தேதி விறுவிறுப்பாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனோட MBBS BDS அப்ளிகேஷன் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இந்த ஸ்பிளிட் அப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட்டோட சீட்ஸு MBBS BDS, செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டு MBBS BDS, தென் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜென்ரல் MBBS BDS, தென் வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கோட்டா லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜன் மைனாரிட்டி அந்த கோட்டாக்கான MBBS BDS சீட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா NRI. இதுக்கு எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 6ஆம் தேதி வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ப்ராஸ்பெக்டஸில் கம்ப்ளீட் டீட்டெயிலோட அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி நிறைய மிஸ்டேக்கும் நிறைய பண்ணவங்க இருக்காங்க. அப்லோட் பண்ண இடத்துல வந்து பழைய ஃபோட்டோ போட்டவங்க இருக்காங்க, சின்ன ஃபோட்டோ வைக்கிற இடத்துல வந்து பெரிய ஃபோட்டோ வச்சவங்க இருக்காங்க, பெரிய ஃபோட்டோ வைக்கிற இடத்துல சின்ன ஃபோட்டோ வச்சவங்க இருக்காங்க. நிறைய மிஸ்டேக்ஸும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. TC வைக்கிற இடத்துல பர்த் சர்டிஃபிகேட் வச்சவங்க இருக்காங்க, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைக்கிறப்ப 10th மார்க் ஷீட் வச்சவங்க இருக்காங்க, 10th மார்க் ஷீட் வைக்கிறப்ப 12th மார்க் ஷீட், இந்த கலர்படி எல்லாமும் நடந்திருக்கு. இதெல்லாம் டெய்லி ஒரு கால்ஸ் வந்துருக்கு, அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 19ஆம் தேதி என்ன நம்மளுடைய மா சுப்பிரமணியம் சார் இருக்காங்க இல்லையா, அமைச்சர், நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர், அவர் என்ன சொன்னார்னா அப்ளிகேஷன் கொடுக்குறப்ப எக்ஸாம் ரிசல்ட் வந்து ஒரு 5 நாள் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னா. ஆனால் வந்து 5 நாள் வந்து முடிஞ்சு போச்சு 19ஆம் தேதி. இன்னும் டேட் வரைக்குமே வரலையே அப்படின்னு நேற்றுலாம் நிறைய பதப்பதப்பு, ஐயோ முடிஞ்சிச்சா என்ன பண்ணுறேனே தெரியல, நான் போடவே இல்லையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஒரு பதட்டத்தில் இருந்தாங்க. எப்போ முடிப்பாங்கன்னே தெரியலையே, இன்றைக்கி முடிச்சிட்டாங்கன்னா நிறைய பேருக்கு சர்டிஃபிகேட்டும் வரல. ஏன்னா நிறைய பேர் சில பேர் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்காங்க வரல, சில பேருக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் ஸ்கூலில் கொடுக்கல, இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணால் உடனே கொடுக்கல. இந்த மாதிரியெல்லாம் கலர்படிகளும் நடந்துட்டுருக்கு. இந்த சிச்சுவேஷனில் ஐயோ கொஞ்சம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னா இன்னைக்கு பார்த்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 25/6/2025 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. 5 மணி வரைக்கும், ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடலாம் அப்படின்ற மாதிரி TN மெடிக்கல் செலெக்ஷன் டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கப்பா. அப்படியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க, இவங்களுக்கு சர்டிஃபிகேட்டே வரலையே சார் என்ன பண்ணுறது, நான் சில பேர் புலம்பின்னு இருக்காங்க. இதில் PWD கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் மெடிக்கல் சென்டர், இப்போ நம்மளுக்கு எடுத்தோம்னா தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தி ஜென்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணுவாங்க. அவங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும், PWDக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். நம்ம TN மெடிக்கல் செலெக்ஷனில் யாரெல்லாம் கவுன்சிலிங் PWD கேண்டிடேட் கலந்துருக்காங்க அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டே கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த ரீஜனல் மெடிக்கல் சென்டர் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் போகிறப்ப இதோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்க, ரிசல்ட் வந்ததுமே கொடுத்துட்றேன் நாங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க, MMCO இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா DGHS இருக்கு இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கொடுப்போம் இப்படின்ற ஒரு இது இருக்குது. அதனால் கவர்மெண்ட் இப்போ என்ன சொல்லிடுச்சுன்னா 25/6/2025 வந்து லாஸ்ட் டேட் 5 மணிக்கு. PWD வந்து சர்டிஃபிகேட் இல்லையா, உங்ககிட்ட என்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அதை போட்டு அப்லோட் பண்ணிடுப்பா. அப்படி உங்களுக்கு புது சர்டிஃபிகேட்டு வந்து ரீஜனல் ஆஃபீஸ்லேருந்து வரணும். அவங்க எப்போ கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறமா அதை அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்றைக்கி இந்த இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அதனால் லாஸ்ட் டேட்டு தெரிஞ்சு போச்சு 25/6. தென் PWD கேண்டிடேட்டு சர்டிஃபிகேட் கிடைக்கலனா பரவாயில்ல, பழைய சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் பண்ணிவிடுங்க, அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டாங்க.
அப்புறமா நிறைய பேர் இந்த பதட்டத்தில் இருக்கீங்களா, கொசி எங்களுக்கு வந்து மிஸ் ஆகுது, தப்பாயிடுச்சு, இதெல்லாம் நிறைய ரெப்ரசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் போயிருக்கு. அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அது எல்லாத்தையும் ப்ரூட்டினைஸ் பண்ணி எதெல்லாம் கவுன்சிலிங் அஃபெக்ட் ஆகுமோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக தருவாங்க. அந்த டைமில் நீங்கள் மாற்றிக்கலாம், பதட்டப்படாதீங்க. ஏன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் நிறைய கால்ஸ், இப்படி ஆயிடுச்சு சார், அப்படி ஆயிடுச்சு சார், என் பையன் இவ்வளோ மார்க் வாங்கினா சார், அவனுக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒன்று கிடைக்காம போகிறதுன்றது ஒன்று, மார்க் வாங்கி கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இந்த பதட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களும் பெற்றோர்களும் மனநிலை இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உண்மையாலேயே உங்களுக்கு வந்து பாதிப்பு இருந்தது அப்படின்னா அதை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அதை ஒரு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ஒரு மெயில் வந்து அனுப்பிச்சி விட்ருங்க. ரைட்டா, மெயில் அனுப்பிச்சிட்டு சார் இந்த மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்றத போட்டிங்கன்னா அவங்க இந்த மாதிரி உண்மையாலேயே நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போவோம். அதெல்லாத்தையும் பார்த்துட்டு கவுன்சிலிங் அஃபெக்ட் ஆகிறது எதனா இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டைம் தருவாங்க. ரைட், இந்த கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்கல்ல, அதுக்காக தான் நீங்கள் பெய்டு சர்வீஸ் எடுத்துக்கணுன்றது. ஏன்னா இது போயிடுச்சு சார், அது போயிடுச்சுன்னா மரம் வருத்தம். இன்னும் ஒரு ஃபியூ தௌசண்ட்ஸை பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்காக வந்து எங்கள் டீம் ரெடியாக இருக்காங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ், அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணி அதில் என்ன வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் எடுக்கணும், ஃபஸ்ட்டில் வரலைன்னா செகண்டில் எப்படி ரவுண்டில் கலந்துக்கணும், செகண்ட் ரவுண்டில் வந்து எப்படி ரீ அலாட்மெண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறது, ரீ அலாட்மெண்ட் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சீட்டை எப்படி ரிசைன் பண்ணிட்டு செகண்ட் ஒரு இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணுறது, இது எல்லா தலைவலியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்க தேவையில்லை. இதுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆர்ஜிஆர் டீம் வந்து ரெடியாக இருக்குது. இந்த டீமோட சப்போர்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணணும். ரைட்டா, அதனால் இதுக்கு போய் பண்ணிவிட்டு வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற தேவையான அதை சொன்ன மாதிரி ஃபியூ தௌசண்ட்ஸ் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா நம்ம டீம் வந்து பெய்ட் சர்வீஸில் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. ரைட்டா, உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா 869518 86953 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் பேசலாம். ஆர்ஜிஆரோட ப்ரோக்ராம்ஸு 6th இருந்து 10th ஸ்டாண்டர்ட் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம், 11th and 12th படிக்கிறப்பயே நீட்டு ஜேஇக்கு படிக்கணும், இல்லை படித்து முடிச்சதுக்கப்புறம் 1 year ட்ராப் பண்ணி நீட்டுக்கோ ஐஐடிக்கான 1 year ட்ராப் பண்ணி படிக்கணும் அப்படின்னாலும் ஆர்ஜிஆரில் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து சீட்டு எடுத்தே ஆகணும் கவர்மெண்ட்டில் அப்படின்னா ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்குது வித் ரீஃபண்ட் மணி பேக் கேரண்டியோட. ரைட்டா, கால் பண்ணி பேசுங்க, அட்மிஷன் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு மேலும் தகவல் வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த தகவல்லாம் கொடுத்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.